இன்னைக்கு நடந்த சம்பவம். காலையில் வேலை முடிஞ்சு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு எம்ஆர்டி ட்ரெயின் ஃபாலோ பண்ணி ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். நான் இறங்கக்கூடிய ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு 5-6 ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு சிங்கப்பூரியன் லேடியா இல்லை மலேசியன் லேடியான்னு தெரியல, ஆனால் தமிழ் லேடி ஏறினாங்க. ஏறும்போதே கையில் ஃபோனில் யார்கிட்டயே ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே ஆரம்பித்த அவங்க பேச்சு கடைசி ஸ்டாப் இறங்குறவே அந்த பேச்சு குறையவே இல்லை. பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு எந்த பற்றியுமே கேர் பண்ணல. வீடு மாதிரி செம்ம சவுண்டாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு நான் உட்பட எல்லாரும் செம்ம டயர்டாக எல்லாம் உட்காந்துருந்தால எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி எல்லாம் என்னடா ஏதோ பிரச்சனை போலன்னு எல்லாம் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாருக்குமே எதுவும் புரியல. இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது சிங்கப்பூரியனா இல்லை மலேசியனா இல்லை நம்ம இந்தியாவோ எந்த கண்ட்ரியாக வேணா இருக்கட்டும், எம்ஆர்டி ட்ரெயின் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ஃபாலோ பண்ணுறோம்னா கொஞ்சம் அமைதியாக போனோம்னா உண்மையாக சொல்கிறேன் எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், ஏன்னா ஊர் அமைதியான ஊர். நம்ம போடுற கரைச்சலில் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்ஸ் ஆயிரும். இனிமேல் யாரும் அந்த மாதிரி செய்யாதீங்க. வாழ்க வையகம்.